வணக்கம். ஆரோவில்லில் நடந்த பொங்கல் விழாவில் உள்ளூர் வாசிகளுடன் வெளிநாட்டினர் ஏராளமானோர் உற்சாகமாக பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்து ஆரோவில்லில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது. இங்கு உலகில் உள்ள பல்வேறு நாட்டிலிருந்து ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். தைப்பொங்கல் விழாவான நேற்று ஆரோவில்லில் உள்ள மோகனம் கலாச்சாரம் மையத்தில் வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் இணைந்து பொங்கல் விழா கொண்டாடினர். இதில் வெளிநாட்டினர் தமிழ் பாரம்பரியப்படி உடை அணிந்து பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் தமிழ் பாரம்பரியமான கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரே உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இன்று நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரே உள்ள திருவள்ளுவரின் முழு உருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில விவசாய அணித் தலைவர் ராமு, தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, ஞானசேகர், தவளக்குப்பம் கூட்டுறவு சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி, செழியன், கலைவாணன், தினகரன், தங்கதுரை, முருகன், குமரன் மற்றும் மகளிர் அணி சுமதி, பிரியா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மதகடிப்பட்டில் செயல்பட்ட மாட்டுச் சந்தையில் பொங்கல் சிறப்பு சந்தை களை கட்டியது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் மாட்டுச் சந்தை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்றது. இங்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்படும் கால்நடைகள் வாரந்தோறும் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி வீட்டு உபயோகப் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள், மீன், கருவாடு என அனைத்து விதமான பொருட்களும் விற்பனை செய்யப்படுவது வழக்கம். மதகடிப்பட்டு கால்நடை வார சந்தையில் பொங்கல் பண்டிகை மற்றும் மாட்டுப் பொங்கலையொட்டி சிறப்பு சந்தை நடைபெற்றது. இதில் மஞ்சள், பன்னீர் கரும்பு, பூசணிக்காய், பொங்கல் பானைகள், காய்கறிகள், பழங்கள் என அனைத்து விதமான பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டது. இதில் சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் பொங்கல் பண்டிகை மற்றும் மாட்டுப் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர். மாட்டுப் பொங்கலையொட்டி கால்நடைகளுக்கு தேவையான பலவிதமான வண்ண வண்ண கயிறு ரகங்கள், விதவிதமான அலங்கார பொருட்கள், வெண்டயம், நெத்திச்சலங்கை, கழுத்துச்சலங்கை, கழுத்துப்பட்டை, மணி, கொப்பி, கழுத்து கயிறு, மூக்கு கயிறு, வரி கயிறு, தாம்பு கயிறு உள்பட கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து அலங்கார பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டது. வரிக்கயிறு மாட்டுப் பொங்கலுக்கு கால்நடைகளுக்கான அலங்கார பொருட்கள் 50 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பதவி உயர்வு பெற்ற காவலர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் காவலர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று காவல்துறையில் 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு தலைமை காவலர்களாகவும், தலைமை காவலர்களாக 15 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு துணை உதவி ஆய்வாளர்களாகவும் என பல்வேறு காவல்துறையில் உள்ள பணிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரியில் 2013இல் காவலர் பணியில் பணிக்கு சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பதவி உயர்வு பெற்றதை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற மகளிருக்கு பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில தலைவருமான செல்வகணபதி பொங்கல் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா லாசுப்பேட்டை வீரபத்ர கோவில் திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான செல்வ கணபதி கலந்து கொண்டு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மரக்காணம் தீர்த்தவாரி கடற்கரையில் கடந்த மாதம் 3 கற்சிலைகள் கரை ஒதுங்கிய நிலையில் மேலும் 2 கற்சிலைகள் கரை ஒதுங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே தீர்த்தவாரி கடற்கரையில் கடந்த மாதம் 3 கற்சிலைகள் கரை ஒதுங்கியது. அதனை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்த நிலையில் பெரும்பொங்கலை முன்னிட்டு தீர்த்தவாரி கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க வருகை தந்தனர். பாதுகாப்பு பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது திடீரென கடற்கரையோரம் 2 அடி உயரமுள்ள 2 கற்சிலைகள் இருப்பதை கண்டு அதனை கைப்பற்றி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர்.
இதனையடுத்து அதிகாரிகள் வந்து 2 கற்சிலைகளையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இதேபோல் தீர்த்தவாரி கடற்கரையில் தொடர்ந்து கற்சிலைகள் கண்டெடுக்கப்படுவது பொதுமக்களிடையே பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. புதுவை லாசுப்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மகர சங்கராந்தி விழாவை முன்னிட்டு மயில் வாகன வீதியுலா நடைபெற்றது. லாசுப்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தங்க மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவுடன் வீதியுலா புதுப்பேட்டையில் முக்கிய வீதி வழியாக சென்றது. முன்னதாக முருகனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் சதாசிவம், துணைத் தலைவர் ராமமூர்த்தி, செயலாளர் மாசிலாமணி, பொருளாளர் மோகன், உறுப்பினர் மகாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கனகராஜ், விநாயக முருகன் செய்திருந்தனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இன்ஸ்பெக்டர் கணேசன் தலைமை தாங்கினார். சப் இன்ஸ்பெக்டர்கள் பாஸ்கர், ராஜசேகர் முன்னிலை வகித்தனர். போலீஸ் நிலைய வாசலில் வண்ண கோலமிட்டு தோரணம் கட்டி கரும்பு மஞ்சளுடன் புது மண் பானையில் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. போக்குவரத்து போலீசார் தமிழரின் பாரம்பரிய உடையணிந்து ஒருவருக்கு ஒருவர் பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். விழாவில் உதவி சப் இன்ஸ்பெக்டர் செஞ்சிவேல், ஏட்டு சரவணன், ராஜசேகர், காவலர்கள், ஊர்காவல் படை வீரர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் கிருமாம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் ஆலோசனையின்படி பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி காவல் நிலைய வாசலில் வண்ண கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி கரும்பு மஞ்சளுடன் மண் பானையில் பொங்கலிட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஏட்டுகள் பிரீமியர் ரமேஷ், ராதாகிருஷ்ணன் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பெரமண்டூர் கிராமத்தில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கிராம பெண்கள் அமைச்சர் முன்பு கும்மி அடித்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மஸ்தான் வழங்கிய 100 ரூபாய் நோட்டுகளை வரிசையில் நின்று கிராம மக்கள் பெற்றுச் சென்றனர். ஒலக்கூர் ஊராட்சி சாரம் கிராமத்தில் அமைந்துள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சேர்மன் சொக்கலிங்கம் தலைமையில் ஒன்றிய கவுன்சிலர்கள், அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். திண்டிவனம் நகராட்சி வளாகத்தில் சேர்மன், துணை சேர்மன், ஆணையரை தவிர்த்து பொங்கலிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடினர். அதே சமயம் சேர்மன், துணை சேர்மன், ஆணையர், துப்புரவு பணியாளர்களுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினர். புதுச்சேரியில் ரசிகர்களுடன் சேர்ந்து மிஷன் திரைப்படத்தை பார்த்த நடிகர் அருண் விஜய் படத்திற்கு வரவேற்பு பெருகி வருவதாகவும் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு இயக்குனர் விஜய் இயக்கத்தில் நடிகர் அருண் விஜய் நடித்த மிஷன் திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதையடுத்து படக்குழு பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று ரசிகர்களுடன் படத்தை பார்த்து கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வகையில் நடிகர் அருண் விஜய், இயக்குனர் AL விஜய் மற்றும் படக்குழுவினர் புதுச்சேரியில் உள்ள PVR திரையரங்கில் ரசிகர்களுடன் அமர்ந்து படத்தை பார்த்தனர். மேலும் ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட நடிகர் அருண் விஜய் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அருண் விஜய் மிஷன் திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தற்போது திரையரங்குகளில் அதிக காட்சிகள் கிடைத்து வருவதாகவும் தெரிவித்தார். தாய் திருநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி ஜவஹர் நகரில் சமத்துவ பொங்கலை வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் நடைபெற்றது. தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகரில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்கி தமிழரின் பாரம்பரிய உடையுடன் பொங்கல் வைத்து விழாவை துவக்கி வைத்தார். மேலும் தமிழ் கலாச்சாரத்தின்படி மண் பானையில் பொங்கலிட்டு கொண்டாடிய இவ்விழாவில் அப்பகுதியைச் சார்ந்த ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் பொங்கல் பொங்கி வந்ததும் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என பொங்கலை வரவேற்று மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி முக்கிய பொறுப்பாளர்கள், ஜவஹர் நகர் ஊர் பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுவை தமிழ் சங்கத்தில் பாரம்பரிய உடை அணிந்து மண்பானையில் பொங்கலிட்டு பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் திருவிழா உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள புதுவை தமிழ்ச் சங்கத்தில் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நிர்வாகிகள் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை மற்றும் புடவை அணிந்து மண் பானையில் பொங்கலிட்டும் தாரை தப்பட்டை அடித்தும் பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு 2024ஆம் ஆண்டு நாட்காட்டியை வெளியிட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். ஸ்வஸ்திக் அறக்கட்டளை சார்பாக மணவெளி பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச சேவை மையத்தை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஸ்வஸ்திக் அறக்கட்டளை சார்பாக மணவெளி பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச சேவை மையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் சத்தியவண்ணன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அதே பகுதியில் உள்ள அரிச்சுவடி மனநல குன்றியோர் காப்பகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் கலந்து கொண்டு அந்த இல்லத்தில் உள்ளவர்களுடன் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் அரிச்சுவடி காப்பக உரிமையாளர் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.